எல்லோருக்கும் அன்பார்ந்த வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நான் இன்று பேச வந்த மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், உலகில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் எங்கு பார்த்தாலும் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்குதான் தமிழர்கள் வாழ்ந்தாலும் அவர்களுக்கென்ற ஒரு நாடு இல்லவே இல்லை. இது மிக வருத்தத்துக்குரியது. எனவே இன்று மக்களால் பேசப்படுகின்ற ஒன்று தமிழ் தேசியம். தமிழ் தேசியம் என்றால் என்ன, அரசியல் என்றால் என்ன, அரசு என்றால் என்ன என்பது பற்றிய ஒரு மிகப்பெரிய தெளிவினை தமிழ் தேசிய கட்சி, நாம் தமிழர் கட்சி எல்லோருக்கும் அழகாக சொல்லிக் கொடுத்து வருகிறது. இதனால் தான் 2016 முதல் தடவையாக நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கும் போது, அப்பொழுது பேசுகின்ற போது எல்லோரும் பேசினார்கள், என்னுடைய குழந்தைகள் இப்பொழுது 5ஆம் வகுப்பு 6ஆம் வகுப்பில் படித்து கொண்டிருக்கிறார்கள், எதிர்காலத்தில் அவர்கள் நிச்சயமாக நமக்கு வாக்களிப்பார்கள் என்று. அதேபோல் இன்று 2026 வந்துவிட்டது. இன்று வாக்களிக்க துடிப்பவர்கள் எல்லோரும் இளையவர்கள், நன்றாக தமிழ் தேசியத்தை பற்றி படித்து உணர்ந்தவர்கள். அரசியல் என்றால் என்ன என்றதை முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்திய அரசியல் கடந்த 60-70 ஆண்டுகளாக நடக்கின்ற அரசியல் என்னவென்றால், 2 கட்சிகள் மாறி மாறி வருகின்றன. ஒருவரை பற்றி ஒருவர் குறை கூறுவதும் இன்னொருவரை பற்றி மற்றவர் குறை கூறுவதுமாக வந்து கொண்டிருக்கிறது. 2 பக்கமும் தெளிவில்லாமல் 2 பக்கமுமே பல குறைபாடுகளோடு வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதற்கு காரணம் மக்கள் அரசியல் என்றால் என்ன என்பதை சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். நான் என்ன உங்களுக்கு சொல்ல வருகின்றேன் என்றால், தமிழ் பேசும் அனைவர் ஒன்று சேர்ந்தால் தமிழ் தேசியம் உருவாகும். தமிழருடைய பண்பாடு, கலாச்சாரம், தமிழருடைய வாழ்வுரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி தமிழர்களை பற்றி, தமிழர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், தமிழ் மக்கள் உடைய உணர்வுகளுக்கு மதிப்பளித்து தமிழர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து ஒரு அரசியலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாம் தமிழரைச் சேர்ந்த அனைவரும் போராடுகின்றார்கள். அவர்கள் பேசுகின்ற ஒவ்வொரு விடயத்தையும் பொறுமையாக செவி மடுப்பவர்கள் நிச்சயமாக ஆதரவு கொடுப்பார்கள். இதில் ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டது இருக்கிறது என்னவென்றால், பலரும் பலவிதமாக கேலி செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சீமான் மரத்தை கட்டி பிடித்து கொண்டு பேசுகின்றார், அல்லது மண்ணை பற்றி பேசுகின்றார், மணலை பற்றி பேசுகின்றார், கடலை பற்றி பேசுகின்றார், நீரை பற்றி பேசுகின்றார், பனைமரத்தை பற்றி பேசுகின்றார் என்றெல்லாம் பலவிதமாக பேச்சுக்கள் அடிப்படுகின்றன. இதன் கேலி கூத்தாக எடுத்துக்கிறார்கள். ஆனால் ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இவை அனைத்தும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் மனிதன் எப்படி வாழ முடியும்? ஒரு நாள் மனிதனால் வாழ முடியாது. இவை அனைத்தும் ஒன்று சேர்ந்ததுதான் ஒரு அரசியல். இது மனிதனுடைய வாழ்வாதாரம். இவற்றை கொண்டுதான் மனிதர் முன்னுக்கு வர முடியும். ஒரு சுகாதாரமான வாழ்க்கை எங்களுக்கு அமைய முடியும். அப்படி அதனை தெளிவுபடுத்துவதற்காக பலவிதமாக பல கருத்துக்களை சொல்லி வருவதை நாங்கள் செவிமடுத்தால் மாத்திரமே எது சரி எது பிழை என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். நாங்கள் எப்பொழுதுமே பழக்கப்பட்டு விட்டோம். வழக்கம் பெரிதா பழக்கம் பெரிதா என்று சொல்வார்கள் அல்லவா? அதுபோல எங்களுக்கு பழக்கப்பட்டு விட்டது ஒன்று உதயசூரியன் அல்லது இரட்டை இலை. ஆனால் இவை யாழ் மக்கள் அடைந்த நன்மை என்ன என்று ஒரு தரம் உணர்ந்து பாருங்கள். எப்பொழுதும் இலவசமாக கொடுத்து மக்களை பழக்கப்படுத்திவிட்டு அவற்றின் மூலமாக மக்களுடைய வாக்குகளை பெறுகிறார்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் உலகில் எந்த நாட்டை எடுத்துக்கொண்டாலும் சரி, எந்த ஒரு சிறிய நாட்டில் கூட தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கணம் யோசித்து பாருங்களேன், இந்த தமிழர்களுக்காக ஒரு நாடு இருக்கிறதா என்று? இல்லவே இல்லை. ஆனால் இருக்கின்ற நாட்டையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது. தமிழர்கள் ஆள வேண்டும், தமிழருக்கென்ற ஒரு இடம் வேண்டும், அதனை நாங்கள் தக்க வைத்து கொள்ள வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக தமிழ் கலாச்சாரம் அழிந்து விடக்கூடாது, தமிழர்களுடைய தமிழ் மொழி அழிந்து விடக்கூடாது என்று போராடுகின்றவர்களுக்கு கை கொடுப்பதில் எந்தவித இதுவும் இல்லை. நாங்கள் நியாயமாக பார்த்தால் நிச்சயமாக தமிழ் மொழிக்காக நாங்கள் எல்லோரும் போராட வேண்டும். உலகில் முதல் மொழி என்று சொல்லி பெருமையாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த மொழி சிறிது சிறிதாக அழிந்து போவதை நம்ம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த அழிவில் இருந்து
அதை காப்பாற்ற வேண்டும் என்றுதான் பலரும் தமிழ் தேசியம் பேசுகிறார்கள். எனவே இவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டுமே. ஆனால் ஒவ்வொருவரும் சீமானுடைய பேச்சுகளை கேளுங்கள், அவர் வைக்கின்ற ஆதாரங்களை கேளுங்கள், நுட்பமாக அவற்றை பற்றி அறிந்து கொள்ளுங்கள். அரசியல் என்றால் என்ன, அரசு என்றால் என்ன, ஒரு அரசு எவ்வாறு இயங்க வேண்டும், தமிழர்களுக்காக இந்த அரசு என்ன செய்திருக்கிறது, இதுவரை என்ன செய்திருக்கிறது, தமிழர்களுக்காக போராடியவர்கள் யார் என்றெல்லாம் பலவிதமாக பேசுகின்ற விடயங்களை நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள். ஒரேடியாக எடுத்த வாக்கை இவருக்கு போட வேண்டும் என்று நான் சொல்ல வரவில்லை. நீங்கள் எல்லோரும் நிதானமாக யோசித்து தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்று கூடி ஒரு அழகிய அரசியலை, புதிய மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.